ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரெண்டு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, இந்த மாச கடைசி 31ஆம் தேதி ஆர்ஆர்பி குரூப் டிக்கான நோட்டிபிகேஷன் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி என்டிபிசி கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு 15 நாள் இல்லைன்னா 20 நாள்ல அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த என்டிபிசிக்கான எக்ஸாம் வந்து மே ஆர் ஜூன்ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐபிபிஎஸ்ல இருந்து, அதாவது பேங்கிங்ல இருந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் 2026க்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ரயில்வே சைட்ல 2026ல நாங்க என்னென்ன எக்ஸாமுக்குலாம் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ஆர்ஆர்பி 2026க்கான கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ்எஸ்சியும் 2026ல சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எப்பப்போ நாங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோங்கிறதுக்கான அபிஷியல் கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே அப்ளை பண்றதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் இருந்தாலே ரயில்வேல குரூப் டி எக்ஸாம் எழுதலாம். எஸ்எஸ்சில பாத்தீங்கன்னா எம்டிஎஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணலாம், ஜிடி எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். 12ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா ரயில்வேல என்டிபிசி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் எழுதலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சில சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து எழுதலாம். அப்போ நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. குரூப் டிக்கும் இப்ப இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா 0 லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு பிகினர் வந்து ஒரு 4 மாசம் இல்லைன்னா 6 மாசத்துல ஒரு டாப்பரா ரெடி ஆகிடலாம். ஆனா இந்த 4 மாசம் வந்து நீங்க கன்சிஸ்டன்டா படிக்கணும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்சும் குரூப் டிக்கான செலக்ஷன் பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். இந்த பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்ததுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தோம். அந்த ஆஃபர்ல ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 3 கூப்பன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2500 பே பண்ண வேண்டாம். நீங்க 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல, அதாவது இப்போ ரீசெண்டா நடக்கக்கூடிய எக்ஸாம்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ்ல மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ல இருந்து தான் கேக்குறாங்க. லாஸ்ட் டைம் போன ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம பிடிஎஃப் எடுத்து கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்திருந்தோம். இந்த டைம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேரை கஷ்டப்படாம படிக்கிறதுக்கு அதை ஒன்லைனர் கரண்ட் அஃபேர், டீடைல்டு கரண்ட் அஃபேர்னு ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்கோம். இதே இதை பாத்தீங்கன்னா ஒன்லைனர் கரண்ட் அஃபேரை டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேரா பிரிச்சு கொடுத்துருக்கோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. அதே மாதிரி டீடைல்டு கரண்ட் அஃபேரையும் பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேரா கொடுத்துட்டு டெஸ்ட்டும் இப்போ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ல பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்டாவும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பிடிஎஃப்பும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர் வந்து ஒரு டீம் வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் மட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்ததுனால ஒரு டீம் வச்சு மட்டும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ கரண்ட் அஃபேருக்கு நம்ம ஒன்லைனரும் கொடுக்குறோம், டீடைல்டும் கொடுக்குறோம், அதுக்கு டெஸ்ட்டும் கொடுக்குறோம். அப்போ 2 டீம் வச்சு ரெடி பண்றதுனால சிஏபிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 499 அப்படின்னு நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம். 23/1/2026 நாளையில இருந்து சிஏபிடிஎஃப் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 799 நாம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா எக்ஸாமோட சிலபஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். இப்ப ஜெனரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி இதுல இருந்து மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது கிடையாது. இப்ப ரீசெண்டா ரயில்வேல கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர், அப்படி இல்லைன்னா 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா ஜெனரல் அவேர்னஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. உதாரணத்துக்கு குரூப் டில 20 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறாங்க. அதே மாதிரி என்டிபிசில 40 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல இருந்து 22 கொஸ்டின் வரைக்குமே இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண தப்பு என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் அவங்க கடைசி நேரத்துல உட்கார்ந்து 6 மாச கரண்ட் அஃபேரை படிச்சதுதான் அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக். சோ இப்போ எழுத போற ஸ்டூடெண்ட் கரெக்டா டெய்லி பேசிஸ்ல நீங்க கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர் வந்து பர்டனா இருக்காது. சோ கரண்ட் அஃபேர் வந்து மொத்தமா பல்கா நியூஸ் பேப்பர்ல இருந்து கலெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு நியூஸ் மட்டுமே ஒரு பெரிய பேராகிராஃபா இருக்கும். சோ அததான் டீம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அந்த பெரிய நியூஸ் எடுத்து அதுல எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னவோ அது எல்லாத்தையுமே டீடைல்டு கரண்ட் அஃபேர்ல கொடுத்திருக்கோம். டைரக்டா எடுத்தோடனே டீடைல்டு கரண்ட் அஃபேர் படிக்க கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒன்லைனர் கரண்ட் அஃபேரை நல்லா படிக்கணுங்கிறதுக்காக ஒன்லைனர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீடைல்டு கொடுத்திருக்கோம். இந்த படிச்சது எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் டெய்லி பேசிஸ்ல டெஸ்ட் வந்து கொடுத்திருக்கோம். அப்ப அன்னன்னைக்கு படிக்கிற கரண்ட் அஃபேரை அன்னன்னைக்கு மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வார வாரம் ரிவிஷன் பண்றதுக்கு
வீக்லி கரண்ட் அஃபேர் வந்து கொடுத்துருக்கோம். அப்ப வீக்லி கரண்ட் அஃபேர் படிச்சதுக்கு அப்புறம் அது இன்னும் தரவா மனசுல பதியறதுக்காக தான் வீக்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். டெய்லி கரண்ட் அஃபேருக்கான டெய்லி டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்க கரண்ட் அஃபேரை டெய்லி பேசிஸ்ல படிச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மந்த் எண்ட்ல ஒரு மந்த்லி டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகிரலாம். ஸோ அதனால 2 டீம் வச்சு சிஏ கோர்ஸ் வந்து ரெடி பண்ணதுனால ஃபீஸ் வந்து நாளையில இருந்து 799 இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதான் கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து வெள்ளிக்கிழமையில இருந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம்னு. ஸோ அகைன் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் நீங்க 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல் இன் ஒன்னுக்கு 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் அப்படின்னா 1899 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து உங்களுக்கு டீம் வந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ ஆல் இன் ஒன்ல ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். கரண்ட் அஃபேருக்கும் ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெய்லி நியூஸ் பேப்பர் எதுவுமே படிக்க வேண்டாம். எல்லா நியூஸையுமே உங்களுக்கு தொகுத்து தான் இந்த கரண்ட் அஃபேர்ல இருந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிக்க போறாங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் எப்படி படிக்கணும்னு தெரியல, எல்லா சோர்ஸுமே எனக்கு வளவலன்னு இருக்கு, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, கரண்ட் அஃபேரை என்னால வந்து மெமரி பண்ண முடியல, ஞாபகம் வச்சுக்கிட முடியல, எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேரும் வேணும், ஷார்ட்டாவும் நான் படிக்கணும், அதுக்கு டெஸ்ட்டும் எடுக்கணும், டீடைல்டான கரண்ட் அஃபேரும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருக்கிறத மட்டும் படிச்சாலே கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ டெய்லி பேசிஸ்ல கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கடைசி நிமிஷத்துல கரண்ட் அஃபேர் வந்து பேர்டனா இருக்காது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை கொண்டு வாங்க. நான் கிளியர் பண்ணது பாத்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம். ஸோ என்னோட கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா என்னோட ஓன் நோட்ஸா தான் இருக்கும். நான் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி கரெக்டா ஓன் நோட்ஸா அப்படி படிச்சு ஒரு ஒன் லைனராவும் எழுதி வச்சிருப்பேன். அதுக்கு கீழே டீடைல்டும் எழுதி வச்சிருப்பேன். லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பேங்கிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்னாலே கரண்ட் அஃபேர்ல வரக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ் ஸ்டாட்டிக் ஜிகே தான் கேட்பாங்க. ஸோ பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இப்ப ரயில்வேலையும் பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய கரண்ட் அஃபேர் எல்லாம் கேட்கறதே கிடையாது. கடைசி 2 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், 1 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்னா கேட்கறதே கிடையாது. இப்ப உள்ள ட்ரெண்ட பாத்துக்கோங்க. கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் அவ்வளோ ஞாபகம் வைக்க முடியலனாலும் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சா கூட கரண்ட் அஃபேர்ல உங்களால ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஸோ கரண்ட் அஃபேர் தான் கேம் சேஞ்சர். உங்களோட மார்க்கை வந்து என்ன பண்ணுது, அது வந்து பூஸ்ட் பண்ணும். எல்லாரும் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து சூப்பரா பண்ணிடலாம். மேக்ஸ்ல ஒரு 15 டாபிக் இருக்கும், ரீசனிங்ல ஒரு 15 டாபிக் இருக்கும். கரண்ட் அஃபேர் மட்டும் எல்லாரும் ஃபர்ஸ்டே எடுக்க மாட்டாங்க. அந்த கரண்ட் அஃபேரை நீங்க ஃபர்ஸ்டே எடுத்துட்டு இந்த மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸும் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க தான் டாப்பர். ஓகே, ஸோ திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு எப்போ 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்போ இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகிரும். இது ஆஃபர் இல்ல, ஆல்ரெடி இருந்த கூப்பன் கோட்ஸுக்காக இந்த ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு 12 o'clock பிரைஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஸோ 799 கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நாம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.